ஐயா பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் இந்திய நாட்டு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கும் என்னோட அன்பான வேண்டுகோள். நம்ம மாநிலத்தில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் 28 பேரை கொண்டு காணுவோம். அதில் ஒரு இராணுவ வீரர், ஒரு இராணுவ கமாண்டன்ட், அவருக்கு வந்து ஏப்ரல் 17 கல்யாணம் பண்ணிட்டு 19 சும்மா ஜாலியாக வந்திருக்காப்புல. அவரையும் கொன்று என்ன சார் இப்படி? மோடிஜி அவர்களே, நான் என்ன கேட்கணும்னா, தமிழ்நாட்டில் என்றைக்கும் பிஜேபி ஒழியக்கூடாது. ஒவ்வொரு வீட்லேயும் போய் பிஜேபி மோடி அப்படின்னு சொல்லணும். இன்றைக்கி என் தலைவன் மோடி இல்லைன்னா தமிழ்நாடு இன்றைக்கி அழிஞ்சு போச்சு. என் தலைவன் மோடி வந்து நல்ல மனிதன், ஒவ்வொருத்துக்காண்டி குரல் கொடுக்கான், எல்லாத்துக்காண்டி நல்லா பாடுபடுதாரு. அன்னைக்கு சவுதி அரேபியா பெருக்காரு, 28 பேரை சுட்ட நிமிஷம் உடனே அமித்ஷாட்ட சொன்னார். கான்ஃபரன்ஸ் கால், வீடியோ கால் மோடி அமித்ஷாட்ட பேசினார். நீங்கள் உடனே டெல்லிக்கு காஷ்மீருக்கு போங்க அப்படின்னாரு. காஷ்மீர் மாநிலத்துக்கு போங்கன்னு சொல்லி அமித்ஷாட்ட வந்து மோடி வந்து அமித்ஷாட்ட உத்தரவு விட்டார். அமித்ஷா உடனே போனார், அந்த மாநிலத்து மக்களை பார்த்தாரு. ஐயா போவோம், ஒரு மனுஷன் ஜாலியாக அவன் குடும்பத்துக்காண்டி போயிருக்கான். இப்படி நீங்கள் இப்படி ஜனநாயக ஆட்சி எப்படி மோடி சார் நீங்கள் இருங்க. தமிழ்நாட்டில் என் தலைவன் மோடி தான் வேணும். மோடியை தவிர தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நம்ம தமிழ்நாட்டில் இந்து மக்களும் அழிச்சுவிடும். நான் அப்போலாம் ஒரு வீடியோ பார்த்தேன் சாருங்க, இந்து மக்களை அழிப்போன்னு ஒருத்தன் பேசினான். அது என்கிட்ட அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டேன். இந்து மக்களை அழிப்பான் அப்படிங்க. என்னோட உள்துறை அமித்ஷாஜி அவர்களுக்கும் எங்கள் இராணுவ தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் என்னோட அன்பான என்ன கேட்கணும்னா, நம்ம தமிழ்நாட்டை தாக்கிட்டோம்னா நமக்கு வந்து அமெரிக்கா, ரஷ்யா 2-3 மாநிலம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அமெரிக்கா, ரஷ்யா ஃபுல் சப்போர்ட் பண்ணுது. நம்ம நாட்டுக்கு எதுவும் பிரச்சனைனா, உலக நாடுகள் அப்படி நமக்கு எதுவும் வேணும்னா, ஒன்றும் இல்லை, வடகொரியா இருக்கல, வடகொரியா மாநிலம், அதில் வந்து அவர் தலைவர் தான் கிங்சாங். வடகொரியா இவர் கிங்சாங் அவர் பேர். அவர்கிட்ட மோடிஜி ஒரு வாரம் சொன்னால் உடனே கொடுத்துருவார். அதேமாதிரி மோடிஜி அவர்களுக்கும் நம்ம தமிழகத்தில் வாழும் இலங்கை மீனவர்களெல்லாம் அதையும் உடனடியாக பேசணும். மோடி அவர்களை ஒரு பிள்ளையை பார்த்தேன் ஐயா, மோடி ஐயா, அந்த பிள்ளை எக்ஸாமில் போகுது. அந்த பிள்ளைய எங்கள் அப்பா நான் பார்க்க முடியும்னு சொல்லுது. நான் எக்ஸாமில் போகிறேன் அப்படின்னு சொல்லுது. எக்ஸாமில் சொல்லுது. அந்த பிள்ளை கண்ணோட வீடு இருக்கியா, என் செல்லில் இருக்குது. அந்த பிள்ளை எப்பா இந்த இலங்கை இருப்பதுனால எங்கள் அப்பா 2024 போலீஸ் அந்த இலங்கை படையை பிடிச்சான்னா கப்பலை பிடிச்சி விட மாட்டாங்க ஐயா மோடி ஐயா. நீங்கள் உடனடியாக பேசி அந்த நம்ம தமிழக இருக்கார்ல அவர், அந்த இருக்கார் அவர்கிட்ட சொல்லி உடனடியாக பேசி அவர்களோட படகை உடனே மோடியா. நீங்கள் இலங்கையில் நல்ல சப்போர்ட் பண்ணுங்களா, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்காரன காஷ்மீர் மாநிலம் தாக்கினா பார்த்தீங்களா, எங்கள் அண்ணன் மோடிஜி அவர்களுக்கும் உள்துறை அமித்ஷாஜி அவர்களுக்கும் ராஜ்நாத் சிங் ஐயா சொல்லிட்டான். செல்லில் பார்த்தேன், இராணுவ தலைவர் ராஜ்நாத் சொல்லிட்டாரு, நான் தக்க பதில் விடுப்பேன்ட்டார். அதனால் எங்கள் ஜேபி நட்டா அவர்களுக்கும் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இருக்காருல்ல, அவர்கிட்டையும் சொல்ல என்ன அனுப்ப வேண்டுகோள். ஆனால் நீங்கள் அப்படி அடிக்காமன்னா தமிழ்நாடு நாசமாக போயிடும். தமிழ்நாட்டு மக்களை அவன் அழிச்சே போடுவான். ஆமாம், தமிழ்நாட்டு மக்களை அவன் அழிச்சே போடுவான். கல்வித்துறை அமைச்சர் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்னோட எல்லாத்துக்கும் வேண்டுகோள். எங்கள் இராணுவத்தில் ஜேபி நட்டா அவருக்கு வேண்டுகோள். என்ன சொல்லோம்னா, தமிழ்நாட்டில் தாமரை மலரணும். ஆனால் அந்த ஜம்மு காஷ்மீர் நடந்த சம்பவத்துக்கு எங்கள் தலைவன் ஆனால் பதிலடி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சோழி முடிச்சு நம்ம நாடு நாசம் ஐயா. மோடியா என்னோட அன்பான வேண்டுகோள், நீங்கள் சவுதி அரேபியாவில் மத்தியானம் போல் வந்து உங்களோட பயணத்தை ரத்து பண்ணிட்டு வந்தில்ல, அரை பயணத்தை ரத்து பண்ணிட்டு இல்லையா, மத்தியானமே ரத்து பண்ணிட்டு வண்டில்ல, என்னோட பாராட்டுகள் ஐயா. ஆனால் இந்தியன் மக்களுக்காண்டி துடிக்க ஒரே தலைவன் மோடி தான். இந்தியாவில் இருக்க மக்களுக்காண்டி ஒரே தலைவன் மோடி தான் துடிக்காரு.
சவுதி அரேபியாவில் தன்னோட பயணத்தை ரத்து பண்ணிட்டு 27 பேரை கொண்டான்னு வந்ததிலாம் ஆளே ஒருத்தன் இராணுவ வீரன். நீங்கள் இந்த பிப்ரவரி 14 சொட்டாங்க. பிப்ரவரி மாதத்தில் நம்ம மாநிலத்தில் சேர்ந்தாலும் ஒருத்தன் பிப்ரவரியில் கொண்டா பற்றிலா காஷ்மீர் பாட்டில் தக்க பதிலி கொடுத்துடலாம். அதே மாதிரி கொடுக்கணிக்கா. அதான் என்னோட உண்மையான குரல். நான் இந்தியாவில் நான் ஆர்எஸ்எஸ் தீவிரவாதி, நான் பிஜேபியோட தீவிரவாதி. ஆமாம், நான் பாளையங்கோட் எங்கேனாலும் நம்ம பிஜேபினா உடனே வந்துடுவேன். ஆனால் எங்கள் தலைவன் அண்ணாமலை தான் சிங்கம். சரிங்களா? இதுக்கு தக்க பதிலடி கொடுக்கணும் ஐயா. என்னோடய அன்பான வேண்டுகோள், யாருக்கும் அஞ்சக்கூடாது. என் தலைவன் நீங்கள் தான் பேசின மோடிஜி அவர்களும் உள்துறை அமைச்சர் இருக்கார்லா, அவருக்கு நான் அன்பனை விடு. ஆனால் அதில் பொண்ணவன் எவனும் உயிரிடக்கூடாது. தக்க பதிலடி கொடுங்க. அன்பான பாரத் மாதாக்கு ஜெய்.